அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் விஷயம் ஏற்பாடு பண்ணி அந்த பார்ட்டிக்கு அனுப்பிச்சிட்டீங்களா? மறந்தே போயிட்டேனே, உடனே அனுப்பிச்சிடுறேன். பார்ட்னர், உலகத்திலேயே யோக்கியத்தை மட்டுமே நம்பி நடக்கிற ஒரே தொழில் கள்ளக்கடத்தல். இதுல அக்ரிமெண்ட் கிடையாது, டெண்டர் கிடையாது, பேங்க் கேரண்டி கிடையாது, லைசன்ஸ் கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாம இருந்தும் பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் இந்த தொழில் மூலமா நடக்குதே வியாபாரம். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த தொழில ஈடுபட்டு இருக்கிறவன் எல்லாருமே நம்மள மாதிரியே யோக்கிய, நாணயஸ்தன், வார்த்தை தவறாதவன். அதனால இதுல சொன்ன டயத்துக்கு எல்லாம் ஒழுங்கா நடக்கணும். ஓகே பார்ட்னர், ஐ எம் சாரி ஃபார் த டிலே. சாரி ஃபார் த டிலே. எதுக்கு எடுத்தாலும் இது ஒண்ணு சொல்லிடுங்க. நீங்க பேசாம போய் டிவியில வேலை பார்க்கலாம். பார்ட்னருக்கு எப்பவுமே கிண்டல் தான். நீங்க இங்கேயே இருங்க, உள்ள போய் ஒரு மிரட்டி கூட்டிட்டு வரேன். இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் ராஜமாணிக்கு இருக்கிறாரா? உள்ளே இருக்குது. ஐயா, நல்ல சவம். உன் நாக்குல தர்பையை போட்டு கொளுத்த சவம் இல்லையா, சிவம். சிவமோ சவமோ அதை விடுங்க. ஆமா, என்ன திடீர்னு என்ன விஷயம்? இப்ப நான் கொண்டுட்டு வந்திருக்கிறது விஷயம் இல்ல, விஷம். ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட விஷம் கிடைக்காம அமிர்தமா கிடைக்க போகுது. சொல்லு. கிண்டல விடு ஜெயராம். முத்துராஜ் எங்க? இங்க இருக்க நல்ல சிவம். அந்த பொண்ணு சுமதிய கடத்திக்கிட்டு வந்து கற்பழிச்சு கொலை பண்ணிட்ட. அத சாட்சி வச்சுக்கிட்டா செய்வாங்க? சாட்சியா? யாரு? அந்த டாக்ஸி டிரைவர். நல்ல சிவம். அவனுக்கு நான் நிறைய பணம் தந்திருக்கேன். அவன் என்ன எதிர்த்து சாட்சி சொல்ல மாட்டான். சொல்லிட்டானே. அப்படியா? ஆமா, அந்த பொண்ணோட அண்ணன் மனோகர் டிரைவரை பின்னி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துட்டான். அவன் போட்ட போடல டிரைவர் மொத்த உண்மையும் புட்டு வச்சுட்டான். நீ புகார் எழுதிட்டியா? எஃப்ஐஆர் போட்டியா? ஓட்டுருவனா? டிரைவரையும் மனோகரையும் நைஸா இங்கேயே இழுத்துட்டு வந்துட்டேன். எங்க அவன்? தல்மை, அவன் மண்டை உடைச்சிடுறேன். முத்துராஜ், அவசரப்படாத. முதல்ல அவனை விலைக்கு வாங்க ட்ரை பண்ணுவோம். சாமதான பேத தண்டம்னு ஏன் பெரியவங்க சொல்லிருக்காங்க. எடுத்த உடனே அடிச்சிட கூடாது. ஸ்டெப்பா போய் அடிக்கணும். அவன் சமாதானத்துக்கு வரலன்னா அப்புறம் உன் வழியில போலாம். நீ வா நல்ல சவா, வா. யோ, தவம் இல்லையா, சிவம். மனோகர், இவர் மிஸ்டர் ஜெயராம், முத்துராஜ் குடும்பத்துல முக்கியமான புள்ளி. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? தம்பி வாப்பா, வா. தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. உன் தங்கச்சி கதையை கேட்கிறப்போ அப்படியே இருதயத்தில இருந்து ரத்த சொட்டுன்னு சொட்டுது. அந்த அயோக்கியனை கண்ட துண்டமா வெட்டி போட்டுற மாட்டோமான்னு முறுக்கேறிய என் கைகள் துடிக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? செத்து போன உன் தங்கச்சி திரும்பி வந்துட போறாளா? அவ ஆத்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனா ஒண்ணு, திமிரு பிடிச்ச இந்த பணக்கார பசங்களை சும்மா விட்டுறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து பணத்தை கறந்துடணும். எவ்வளவு? ஒரு 2 லட்சம் வாங்கி தட்டுவேன். நான் பணம் கேட்க வரல, நான் கேட்க வந்திருக்கேன். என் தங்கச்சி சாவு காரணமானவன் தூக்குல தொங்கணும். ஆமா, நீங்க என்ன எனக்கு லஞ்சம் கொடுக்குறீங்களா? லஞ்சமா? லஞ்சம்ங்கிறது எவனோ கபோதி பைய கண்டுபிடிச்ச வார்த்தை. இந்த நாட்டிலேயே லஞ்சம்ங்கிறதே கிடையாது, தெரியுமா உனக்கு? மந்திரி பணம் வாங்கினா அது கட்சிக்கு நிதி, எம்எல்ஏ பணம் வாங்கினா அது மக்கள் தொண்டு, கல்லூரி பிரின்சிபால் பணம் வாங்கினா அது காலேஜுக்கு டொனேஷன். அதே மாதிரி செத்து போனவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பணம் வாங்கினா அது நஷ்ட ஈடு. உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு தேவைன்ற ஒரு 5 லட்சம் பிடிங்கி தந்துட்டுமா? எனக்கு நிதி வேணா, நீதி தான் வேணும். டேய், குடுக்கிற பணத்தை வாங்கிட்டு போவியா? இனிமே நீதி கேக்குற? அயோக்கிய ராஸ்கா, கொலை எங்க அவன்? ஏண்டா கொலையும் பண்ணிட்டு பணத்தை கொடுத்து கொலையை மறைக்க பாக்குறீங்களா? அரெஸ்ட் பண்ணிடுவேன். அரெஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கீங்களா? சாபாஷ். அவசரத்துல மறந்துட்டேன். மனோகர், நீ இப்பவே புறப்பட்டு ஸ்டேஷனுக்கு வா. கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. எஃப்ஐஆர் போட்டு இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன். வா. சும்மா சொல்லக்கூடாது. இந்த இன்ஸ்பெக்டர் நல்ல சபம் நம்ம கிட்ட வாங்குற பணத்துக்கு எவ்வளவு சின்சியரா உழைக்கிறான். ஏயா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீ கவலையே படாத. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கற நான் சொன்னேன்ல, அதுக்குள்ள அவசரப்பட்டு அந்த டிரைவரை நீ ஏன் கொலை பண்ண? இன்ஸ்பெக்டர், என்னது அநியாயம்? மிஸ்டர், நீ கொலை பண்ணதை பார்த்த 4 பேர் ஸ்டேஷனுக்கு வந்து ஆதாரங்களோட ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோ அரெஸ்ட் வாரண்ட். அரெஸ்ட். நல்ல சிவம், ராஜமாணிக்கம், ஜெயராமன், முத்துராஜா எல்லாரும் சேர்ந்து என்ன கொடாரம் முத்திர குத்தி ஜெயில போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவை நான் பார்க்க முடியல.
இப்ப சொல்லுங்க, நான் கொலகாரனா? நீதி நேர்மை நியாயத்துக்கு பேர்பட்டது நம்ம தமிழ்நாடு. இப்ப எப்படி அடிச்சு பாத்தியா? நான் சொல்றேன், நீ நிரபராதி. தப்பு செஞ்சவன் தான் தண்டனை அனுபவிக்க. தப்பு செய்யாதவன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான குரு. அது பொய் சாட்சிகளையும் சந்தர்ப்பங்களையும் வச்சு கோர்ட் சொன்ன தீர்ப்பு. நியாயத்தையும் தர்மத்தையும் வச்சு இப்போ நான் தீர்ப்பு சொல்றேன். நீ நிரபராதி, உனக்கு விடுதலை. அண்ணே, நீங்க சொல்றதுனால எனக்கு விடுதலை கிடைச்சிருமா? என்ன தம்பி குருவை பத்தி எப்படி நினைச்சிட்ட? நம்ம குரு சொல்றத தான் செய்வாரு, செய்யறத தான் சொல்வாரு. ஆமா, இப்ப என்ன பிளான்? இது கொஞ்சம் பக்கு பக்கு நடிக்கிறேன். பக்கு பக்கா? பீடி பீடி பீடி. தம்மு தெல்லு சிஷ்யா, தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதிக்கு உடம்பு சரியில்லைன்னா குணமாகற வரைக்கும் அவனை தூக்குல போடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல? ஆமா, நானும் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். மனோவர் கைய உட. அண்ணே, இன்னி கை உடைக்கலன்னா நாளைக்கு உயிரே போயிடும். உயிர் முக்கியமா கை முக்கியமா? பயப்படாத. இப்போ உன் கையை உடைச்சோன்னு வச்சுக்கோ, அது குணமாகறதுக்கு 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் உன்னை தூக்குல போடக்கூடாது, போட முடியாது. இன்னும் 10 நாள்ல நாங்க 2 பேரும் விடுதலை ஆயிட்டு வெளியே போறோம். 6 மாசம் இருக்கும். அதுக்குள்ள உண்மையான குற்றவாளி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை உள்ள தள்ளி உன்னை வெளியே கொண்டு வரோம். அடேங்க அப்பா, சர்வதேச லெவல் யோசனை குரு. இல்ல யோ, சிவாஜி தான் வருவாரு. தீவிரமா பேசிட்டு இருக்கானுங்க. அரசியல் பத்தி தான் இருக்கும். யா, ஆமா. இத பாரு மனோகரா, நான் உன் கையை உடைக்கும் போது பயங்கரமா வலிக்கும். நீ கத்துறது வெளியே கேட்டதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். 3 பேரும் அம்பேல். வாய பொத்திக்கோ, உட்கார். பயப்படாத. ராகவேந்திரா என்ன மன்னிச்சிருப்பா. படுத்துக்க. அம்மா. ஐயோ, மயக்கம் போட்டு விழுந்தல, கையில் அடிபட்டுருச்சு. எங்கப்பா கை கொஞ்சம் நீட்டு. ஐயோ, முடியல டாக்டர், ப்ளீஸ். ஐயோ, போன் பிராக்சர் ஆயிருக்கு. உடனே ஜிஹெச்ல அட்மிட் பண்ணுங்க. ஜெயில் மேனுவல் ரெகுலேஷன் படி குணமான பிறகு தான் தூக்கல போடணும். உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணு. எஸ் சார். என்னப்பா திமிரா வர்றீங்க? உள்ள வரும்போது கையை கட்டிக்கிட்டே வர்றோம், வெளியே போகும்போது தெனாவட்ட போறோம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கை நாட்டா? வெளியில போயாத ஒழுங்கா இருங்க. வெளியே இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் உள்ள வர்றோம்? அதானே குரு. மீசையை கண்டுகிட்டீங்களா? தலையில இருக்கிற முடியெல்லாம் எடுத்து மூக்கு கீழே வச்சுட்டாங்க. எல்லாரும் இங்க வாங்க, வாங்க. முனிசிபாலிட்டி அனுமதி இல்லாம நீங்க தண்ணி டேங்க் கட்டி குழா போட்டிருக்கீங்க. இப்ப நாங்க அதை இடிக்க வந்திருக்கோம். இது அநியாயம், அக்கிரமம். இதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். யாராவது அப்செக்ட் பண்ணீங்க, அரெஸ்ட் பண்ணிடுவேன், இடுவேன். ஐயா, சொன்னா கேளுங்க ஐயா. சொன்னா கையெழுத்து போடுறோம். வேண்டாம், இதுக்காதீங்க. உங்களுக்கு கண்டாதி கேட்டுக்கிறோம். இதுக்காதீங்க ஐயா. என்னண்ணே? குரு, இந்த அநியாயத்தை கேளுங்க. நீங்க கட்டின இந்த தண்ணி டேங்கிய இவங்க இடிக்க போறாங்களா? ஹலோ ஹலோ, இந்த டேங்க் அடிக்கிறதா இருந்தா புல்டோசர் எங்க மேல ஏத்திட்டு அதுக்கப்புறம் டேங்க் அடிக்க. அப்படி ஒரு முறை வச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு அவசியம் ஏற்பட்டா புல்டோசரை மேல ஏத்தவ நான் தயங்க மாட்டேன். சிஷ்யா, இன்ஸ்பெக்டர் சார், இது மரியாதை. இந்த டேங்க் கட்டத்துக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எங்கெங்கயோ கை வச்சோம். இதுக்காக 6 மாசம் ஜெயில கூட இருந்துட்டு வந்தோம். இப்போ இந்த டேங்க் உடைக்கிறேன்னு சொன்னா எப்படி? சர்க்காரே இங்க டேங்க் கட்ட திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க கட்ட எப்படியா? திட்டம் தான் போட்டிருக்காங்க அண்ணே. அது நிறைவேறதுக்குள்ள எங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிட்டு பேரம் பேத்து போறதுடும். அது வரைக்கும் நம்ம தண்ணிக்கு என்ன பண்றது? அதனாலதான் நாங்களே முயற்சி செஞ்சு இந்த டேங்க கட்டணும். அதை பாராட்டாம இடிக்கிறேன்னு சொல்றீங்களே நீங்க. அது நீ ஒரு செண்டு வாங்கிக்க, நான் ஒரு மாலை வாங்கிட்டு வரேன். 2 பேரும் இவங்களுக்கு போட்டு மரியாதை பண்ண. நன்றிங்க. விளையாடுறீங்களா? பர்மிஷன் இல்லாம இந்த டேங்க கட்டி இருக்கிறீங்க. இதை இடிச்சே தீருவோம். இடுவேன். அமைதி, அமைதி. இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் இது மரியாதை. இல்லுவை.
ஒரு 5000 பிரைட் தள்ளுறோம். பிரைடா? அதான் பிரைப். லஞ்சமா? என்னென்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களா? ஒரு 10,000 ரூபாய். இத பார், உங்க 2 பேரையும் லஞ்ச கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். ஒரு 15000. நோ. ஒரு 20,000. நோ நோ. 25. என்னப்பா இது 2 பேருமா சேர்ந்து இவ்வளவு தொந்தரவு பண்றீங்க? அந்த ஆபீசர் வேற இருக்கானே. அவங்களையும் சேர்த்து கவனிக்கிறோம். அந்த ஆபீசருக்கு சேர்த்தா 50,000 ரூபாய் ஆகுமே. அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க பணத்தை எடுக்க போற இடம் பெரிய இடம். எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவும் கொண்டுட்டு வந்து உங்க வீட்டுல கொடுத்துருவோம். ஐயோ, வீட்லயா? அதெல்லாம் வீட்ல கொடுக்க கூடாது. ஹோட்டல் அட்சயாவுல கொடுங்க. அட்சயா ஹோட்டல் இருக்க. அண்டர்வேர். அண்டர்வேர். அண்டர்ஸ்டாண்ட். வாங்க போலாம். பாத்தீங்களா, பணம் வாங்குறேன்னு தெரிஞ்சுதான் கைய மேல போட்டீங்களே. பரவாயில்ல, போட்டுங்க. சாரு. தேர். எஸ். ஃபாலோ பேக். நாங்க யார் தெரியுமா? போலீஸ். கத்தக்கூடாது. வாங்க வாங்க. அவர் வீட்ல இல்லையே. நாங்க அவரை பார்க்க வரல, வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கோம். சோதனையா? ஆ. எதுக்கு? எதுக்கா? எதுக்கா? சார் யார் தெரியுமா? யாரு? சொன்ன அசந்து போயிடுவீங்க. சொல்லுங்க. பெரிய ஏபிசி ஆபீசர். ஐயோ. ஏபிசியா? சிபிஐ. சிபிஐ ஆபீசர். உட்காருங்க. தேங்க் யூ. ஓய், கெட் அப். கொஞ்சம் இருங்க. அவர் இப்ப வந்துடுவாரு. அவர் இப்ப வர மாட்டாரு. ஏன்? அவரு ஆ. ஹோட்டல் அச்சயால. என்னங்க? அவங்க ஹோட்டல் அக்ஷயாவில ஜல்ஜாவோட ஜாலியா ஜல்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஜலஜா கூட ஜல்சாவா? அட பாவி, எங்க இருக்குங்க அந்த அச்சயா? சொல்லுங்க, இப்பவே போய் அந்த ஆள் கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு வர்றேன். ஏங்க, அவருக்கு நான் எதுலங்க குறை வச்சேன்? என்ன கேட்டா? போய் ஜல்ஜாவை கேளுங்க. ஆமாமா, அவளதான் கேட்கணும். ஆ? ஏய்யோ சார், குடும்ப பிரச்சனை நமக்கு இருக்கு. நம்ம வந்த வேலையை பாப்போம். கோ சர்ச். ஐயோ. வாங்க சர்ச்சுக்கு. சார். ஓ, சர்ச். அண்டர்வேர். எஸ் சார். போங்க, எவ்வளவு பணம் கொடுத்து செட்டப் பண்ணி கூட வந்து. என்னங்க 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 பண்ண போறாங்க? ஐயோ, ஓபன். Nothing. நத்திங். Moving and coming. ஏங்க ஏங்க, இப்ப எதுக்குங்க எங்க வீட்டை திடீர்னு சோதனை இல்ல, போடுறீங்க? உங்க புருஷன் இதுக்குள்ள இருக்காரு? ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கியிருக்கான்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. லஞ்சமா? வா, 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 வா. சுத்த பொய் பொய். வாங்கி இருக்காரா இல்லையான்னு சோதனை பண்ணதுக்கு அப்புறம் சொல்றோம். ஓபன். எஸ் சார். அண்ணே அண்ணே, அது இது புடவை, என் புடவை. இத பாருங்க, நாங்க சர்ச்சுக்கு வந்திருக்கோம். கலாட்டா பண்ண கூடாது, பேச நான் கூடாது. சும்மா இத பாருங்க, ரொம்ப பேசுனீங்க, மைக்க கீழ எடுத்து. மைக்கா? ஏன் பேச போறீங்களா? மைக்கால பேசுறது அந்த காலம், மைக்கால அடிக்கிறது இந்த காலம். ஓபன். ஓபன் மீசை அடிச்சு. பாத்தீங்களா? ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. இது யார் சிரிச்சுக்கினே தொங்குறாரு? அது எங்க மாமியாரு. மாமியார் எங்கயோ பாத்திருக்கேனே. இப்பதானே பாத்தீங்க? ஓபன். ஐயோ ஐயோ, ஒண்ணு வேண்டாம் வேண்டாம். இத பாருங்க, ரொம்ப கலாட்டா பண்ண மைக்க கீழ அட, ஏங்க தூக்கி. மைக்கு மைக்குன்னு பயமுறுத்துறீங்க? சுச்சு. ஐயோ. இது என்ன சுச்சு? அது சுவிட்ச் ஃபேன் ஃபேன் ஃபேன். நோ பேன், வை சுச்சு. அது அங்க இருக்கிற ஃபேனுக்கு சுவிட்ச் இங்க இருக்கு. வேர்க்குது அட, வேர்க்குது. என்னங்க? இது நான் உங்க மாமனார் வீடா? பின்ன என்ன உங்க வீடா? ஏய், எதுதா பேசுறீங்க? எங்க வீடுதான். சாவி எங்க? சாவி அவர்ட்ட இருக்கு. அவர்னா யாரு? எங்க வீட்டுக்காரர்ட்ட. அவர்தான் ஜல்ஜாவோட ஜல்சாவா இருக்கு. சாவி கிடைச்சிருச்சு. இது சாவி. இது சாவி சாவி இதுக்கு சேராது. அது சேருமா இல்லையான்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்க. சேராது, சேரவே சேராது.